Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 1. சென்னையில் நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ், நம்ம மனிதர்கள் என்று பாதுகாப்பாக இருக்கும்போது பந்த், கடை அடைப்பு என்றால், வாசலில் பஸ் ஓடாவிட்டால், ஷாப்புகள் மூடி கிடந்தால் சிரித்து கொண்டு வேடிக்கை பார்க்க தோன்றுகிறது. ஆனால் முன்பின் தெரியாத வெளியூரில் கட்டை வண்டி கூட அவிழ்த்து போடப்பட்டிருக்கிற குக்கிராமத்தில் பஸ் இல்லாமல் தனியே நிற்கும் போதல்லவா பந்தின் பயங்கரம் புரிகிறது. மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றிருந்த எனக்கு அப்படித்தான் இருந்தது. ஸ்டேஷனுக்கு வெளியே போய் நின்றால் போதும், மந்திராலயத்துக்கு பஸ் வரும் என்று ஊரில் நண்பர் சொல்லியிருந்தார். கைப்பையை தோள் மீது தள்ளி விட்டு கொண்டு டிக்கெட்டை கொடுத்து விட்டு வெளியே வந்தேன். காலை வேளை. அது சுமாரான சிற்றூராக இருக்கும் என்று நினைத்திருந்தது தப்பு. சராசரி கிராமத்துக்கும் கீழாக இருந்தது. பழைய டீக்கடைகள், இடிந்த வீடுகள், புழுதியான சாலை, ஒடிந்து போயோ அவிழ்த்து போடப்பட்டோ கிடக்கும் கட்டை வண்டி. சட், என்ன ஊர் இது என்று நினைத்தவன் தப்பு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டேன். ஐயப்பனானாலும் உப்புலியப்பனானாலும் சரி, சுவாமி தரிசனத்துக்கு என்று புறப்பட்டு வந்த பிறகு அந்த குறை இந்த குறை என்று சொல்வது அந்த புண்ணியத்தை கெடுத்து விடும் என்று என் பெரியப்பா அடிக்கடி சொன்னதை ஞாபகப்படுத்தி கொண்டேன். 20-30 பேர் மூட்டை முடிச்சுகளுடன் நின்றிருந்ததால் அதுதான் பஸ் வரும் இடம் என்று ஊகித்து நானும் நின்று கொண்டேன். ஆங்கிலம் தெரிந்த மாதிரி தோன்றிய ஒருவரை நெருங்கி, இங்கே தானே பஸ் வரும் என்று கேட்டேன். என் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. நாங்களாம் நேற்று ராத்திரிலேருந்து நின்றுட்டுருக்கோம் என்றார். ஓஹோ, பஸ் சர்வீஸ் ரொம்ப போகிறோம் என்றேன். போர் இல்லை, நகி என்றார். நான் விழித்தேன். ஆந்திரா பந்தோ கர்நாடகோ பந்தம், பஸ்ஸே கிடையாது. இங்கிருந்து சுமார் 15 மைல் இருக்கிறது மந்திராலயம். குழந்தை குட்டிகளுடன் மூட்டை முடிச்சிடும் நடக்க முடியும். ரேச்சூருக்கு போனால் அங்கிருந்து பஸ் கிடைக்குமாமே என்றார் இன்னொருவர். மனசில் அளவு கடந்த வேதனையுடன் பிரார்த்தனைக்காக நான் வந்ததென்ன, இங்கே வழி தோன்றாமல் நிற்பதென்ன, பஸ் வருகிற வரை உட்கார்ந்திருப்பதா, ஊருக்கு திரும்புவதா, நடந்து பார்ப்பதா? நீ ராஜா இல்லை? தோளுக்கு பின்னால் இருந்து குரலும் ஒரு வினாடியில் குரலுக்கு உடையவரும் தென்பட நான் விழித்தேன். என் வயசு தான் இருக்கும் அவனுக்கும். சின்ன கண், அடர்ந்த புருவம், வளைந்த மூக்கு, கொஞ்சமாக தலைமயிர், வெள்ளை முழுக்கை ஷர்ட் தொளதொளவென்று, அதன் மீது ஏற்றப்பட்ட காக்கி பேண்ட்டு, அதுவும் தொளதொளவென்று, மாநிறம், உயரம், கொஞ்சம் தாடி, எல்லா பைகளிலும் துருத்தி கொண்டிருக்கும் காகிதங்கள், பென்சில், பேனாக்கள், ஏகப்பட்ட ஜிப்கள், வார்களும் கொண்ட கர்நாடகமான தோல் பை. நான் நரீஷே, தெரியல என்றான். நரீஷ்? அட ஆமாம். மனத்திலும் உடம்பிலும் குப்பென்று பலம் வந்தது. ஒரு துளை கிடைத்து விட்டதே. நரீஷ், அவனை பார்த்து 15 வருடம் இருக்கும். இப்போது ஷஹாபாத்திலோ ஷோலாப்பூரிலோ ரயில்வே வேலையில் இருக்கிறான் என்று மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நடையுடை பாவனைகளில் இவ்வளவு மாறி இருப்பான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் அறையிலிருந்து உட்கார்ந்துருந்தேன், உன்னை போல இருந்தது, அதான் வந்தேன் என்றான் புன்னகையுடன். நீயும் மந்திராலயத்துக்கு தான் வர்றியா என்றேன். நான் கிளைம்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். பம்பாய் முதல் திருவனந்தபுரம் வரை எல்லா ஊரும் என் ஊர் என்றான். வருஷத்துக்கு 2 தடவையாவது நான் மந்திராலயம் போகிறவன் தான். போன மாதம் கூட போயிருந்தேன். இப்போது உனக்காக வேண்டும்னா உன்னோட வரேன். ரொம்ப தேங்க்ஸ் என்று நிஜமான மகிழ்ச்சியுடன் அவன் கையை பிடித்து குலுக்கினேன். யானை பலம் வந்தது. பஸ்ஸு கிடையாதுங்கிறாங்களே. ஆமாம், ஆனால் கவலைப்படாத, ஏதாவது லாரி கீரி வரும், அழைச்சி போய் மந்திராலயத்தில் உனக்கு தரிசனம் பண்ண வச்சு ஊருக்கு அனுப்புவது இனிமேல் என் பொறுப்பே என்றான் அவன். அவன் கைகளை மறுபடியும் பிடித்து கொண்டேன். மந்திராலயத்துக்கு போக முடியாமல் நான் ஊருக்கு திரும்படி ஆயிருந்தால் என் மனசே இருண்டுரும். ஏன்னா அவ்வளோ அவசியமான பிரார்த்தனையோடு இங்கே வந்திருக்கேன். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அதை மட்டும் சொல்லாத என்று என் வாயை பொத்தினான். என்னிடம் மட்டும் இல்லை, யாரிடமும் சொல்லாத. உன் மனசில் இருப்பதை மந்திராலயம் பகவானோட சந்நிதியில் அவரிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதுதான் ஐதீகம், அதுக்கு தான் பலம். உன் துன்பத்தை என்னிடம் சொல்ல வேண்டாம் என்றான். இருந்தாலும் நீ என் நண்பன், சொன்னால் தான் எனக்கு நிம்மதி என்று மேலும் சொல்ல போனவனை மறுபடியும் உறுதியோடு நிறுத்தி விட்டான் நரீஷ். சொல்லாதேன்னா சொல்லாத. சரி சரி என்றேன். வா, ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம், அதுக்குள்ளே பஸ் வந்துடாது என்று சொல்லி திரும்பவும் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துக்கு என்னை அழைத்து போனான். போர்ட்டர் முதல் கேன்டீன்காரர் வரை எல்லாரும் அவனுக்கு தெரிந்தவர்களாக இருந்தார்கள். நின்று பேசினான். வடை, இட்லி சாப்பிட்டோம். காசு வாங்க மறுத்த கேன்டீன்காரரிடம் வற்புறுத்தி பணம் தந்தான். பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பிய போது கூட்டம் அப்படியே இருந்தது. இல்லை, ஒரு இடத்தில் மட்டும் கும்பலாக கூடியிருந்தது. அந்த கும்பலின் மத்தியில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள்.
ஆ ஆ என்று மயிரிழை இடம் விடாமல் உரத்த துணியில் கத்தி கொண்டிருந்தால் 25 வயது இருக்கும். குங்குமத்தை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டால் கூந்தல் பிரிந்து புயலில் நாணல் மாதிரி 8 திசையிலும் பறந்து சுழன்றது. ஒரு செம்பு நிறைய இருந்த மஞ்சள் நீரை கடகடவென்று மூச்சு விடாமல் குடித்து செம்பை தூர விட்டெறிந்தால் யாரோ கற்பூரம் ஏற்றி காட்டினார்கள். அதை விரலால் எடுத்து இடது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பார்த்துவிட்டு வாயை திறந்து போட்டுக்கொண்டு விளங்கினாள். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் குறைந்து சோர்ந்து தள்ளாடி வேகம் குறைந்த பம்பரத்தை போல சரிந்து விழுந்தாள். அவளுடன் வந்திருந்தவர்கள் மெதுவாக காகிதத்தாலும் துணியாலும் விசிறினார்கள். நானும் நரீஷும் ஒரு பழைய வீட்டின் வாசல் திண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டோம். வானத்தில் வெளிச்சம் ஏறி ஊரெல்லாம் வெயில் மின்னுத்தது. அந்த பெண்ணின் ஆட்டத்தை பார்த்து எனக்கு என்னவோ போல இருந்தது. பக்கத்தில் வந்து உட்கார்ந்த ஒரு ஆள், ஆமாம், இந்த வயசில் பேய் பிடிச்சிருக்குதே என்றார். அது மேலும் என்னை கலங்க வைத்ததால் எனக்கு நானே தைரியம் சொல்லிக் கொள்கிற மாதிரி, பேயாது மண்ணாவது ஹிஸ்டீரியா என்றேன். நரீஷ் என் பக்கம் திரும்பி, ராஜா, என்னிடம் உனக்கு மாறுதல் ஏதாவது தெரியுதா என்றான் திடீரென்று. அவன் கேள்வியின் அர்த்தம் புரியவில்லை. ஏராளமாக மாறியிருக்க என்றேன். முன்னெல்லாம் தடாலடியாக பேசுவேன், அட்டகாசமாக சிரிப்பேன். இப்போ ரொம்ப அடக்கமாக சாதுவாக மெதுவாக பேசுகிறவனா ஆயிருக்கேன். ஆமாம், இந்த கிளைம்ஸ் இன்ஸ்பெக்டர் வேலையினால நான் பிரயாணம் செய்யாத இடம் இல்லை, அடையாத அனுபவம் இல்லை, அதில் தான் மாறிட்டேன் என்றவன் சில நிமிடம் பேசாமல் இருந்தான். பிறகு, முக்கியமாக பேய் பிசாசு அனுபவங்க ரொம்ப ஜாஸ்தி என்றான். நான் திடுக்கிட்டு அவனை ஏறிட்டு பார்த்தேன். அசட்டு சிரிப்பாக சிரிக்க முயன்றேன். அவன் சிரிக்கவில்லை. எனக்கே நேர்ந்தவன் தெரிந்தவர்களுக்கு நேர்ந்தவ, பார்த்தவ, படித்தவ, கேட்டவ, இப்படி பல. முன்பெல்லாம் பேய்னா சிரிப்பேன். கோஸ்டா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வா, டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்வேன். இப்போ நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். எதுவும் பேசாமல் அவன் தன் சட்டையின் கையை தோள் வரை சுருட்டினான். புஜத்தில் ஒரு தாயத்து கட்டியிருந்தது. அதன் பட்டு நூல் முடிச்சை அவன் அவிழ்க்க போனதும், வேணாம், தாயத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்றேன். இது அந்த மாதிரி இல்லை, கள்ளிக்கோட்டையில் ஒரு மந்திரவாதி கொடுத்தது, எப்போதும் என்னிடம் வச்சிருக்க வேண்டும் பாரு, அதற்காக பத்திரமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். தாயத்தை எடுத்தான். குழலுக்குள் இருந்த ஒரு சிறிய காகிதத்தை சேஃப்டி பின்னின் முனையில் வெளியே எடுத்தான். பிரித்து காட்டினான். மங்கி போன பழுப்பு காகிதத்தில் SDPNQCN, DPNQCN, PNQCN, NQCN, QCN, CNN3 என்று பேராவரால் எழுதப்பட்டிருந்தது. நரீஷ் சொன்னான், பலவிதமான அனுபவங்களில் என் மனம் குழம்பியே நானே ஒரு பேய் மாதிரி உழவ ஆரம்பித்து விடுவேணும்னு பயந்திருந்த சமயத்தில் இதை அந்த மந்திரவாதி கொடுத்தாரு. பேய் பிசாசு பயம் இல்லாமல் மன நிம்மதியாக இருக்கிறத இதை வைத்திருக்கும்படி சொன்னார். திரும்ப அதை தாயத்துக்குள் நுழைத்து புஜத்தில் கட்டிக்கொண்டு கையை பிரித்து விட்டு கொண்டான். அப்பப்பா, எத்தனை அனுபவங்க, பயங்கரமான கிறுக்குத்தனமான நம்ப முடியாத அனுபவங்க என்று சொல்லிக்கொண்டு தோள்களை குலுக்கி கொண்டான். கொஞ்சம் மௌனமாக இருந்த பின், ராஜா, நீ பெங்களூர் போயிருக்கிறதே அல்லவா என்றான் திடுப்பென்று. 2-3 தடவை. பெங்களூர் மைசூர் கார் ரோடு ரொம்ப பிரமாதமான சாலை இல்லை? அதில் என்ன சந்தேகம்? அழகும் அமைதியும் நிறைந்த அந்த சாலையில் 9 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் நேரிட்டது. இப்போது நினச்சா கூட வேர்க்குது என்று கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான். சாலையை பார்த்தேன். பஸ் எதுவும் வருகிற வழியாக தெரியவில்லை. நரீஷ் சொல்ல ஆரம்பித்தான். யாரும் உட்காராத சிம்மாதனம். பம்பாயில் என்னுடன் வேலை பார்த்த ஒரு டிடிஆருக்கு மைசூரில் கல்யாணம். நான் அப்போது பூனாவில் இருந்தேன். கல்யாணத்துக்கு போவதா இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு முந்தின நேரம் எனக்கு பெங்களூரில் ஒரு வேலை வந்தது. அது முடிந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் உலாத்தி கொண்டிருந்த போது ஒரு நண்பரை சந்தித்தேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை தானே, மைசூர் கல்யாணத்துக்கு போய் வரலாமேன்னாரு. புறப்பட்டுட்டேன். கல்யாணம் முடிந்து அன்று சாயந்தரம் கிளம்புவதற்காக பெங்களூர் போகும் ரயிலில் மிஸ் பண்ணிட்டேன். பஸ் ஸ்டாண்டை அடைஞ்சேன். எக்கச்சக்கமான கூட்டம். பெங்களூர் பஸ்ஸுக்கு காலையிலேயே ரிசர்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டுமா? நான் பண்ணலை. டாக்ஸிக்காரங்க ஆள் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தலைக்கு 12 ரூபா. வேறு வழி இல்லை. இன்னொரு டாக்ஸியை நெருங்கிய போது கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு வாலிபனை கூப்பிட்டான். அவன் பேர் கோபாலி. மாப்பிள்ளையின் உறவு. எனக்கு பழக்கமானவன் தான். உற்சாகமாக, ஆரோக்கியமாக, கலகலப்பாக பேச்சோடு இருந்தான். நான் ஸ்கூட்டர்லேயே பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், ஸ்கூட்டர்லேயே திரும்பி போகிறேன், நீயும் வருவதானா வாண்ணா. பிறகு என்ன ஏற இறங்க பார்த்து, ஒன்றும் ஸ்ட்ரெயினாக இருக்காது என்றான். அதுவே எனக்கு ஒரு சவால் மாதிரி இருந்ததால், ஸ்ட்ரெயின் என்ன, பிரமாத ஸ்ட்ரெயின் என்று சொல்லிவிட்டு பில்லியனில் உட்கார்ந்து கொண்டேன். அப்போது சாயந்தரம் 6:30 மணி இருக்கும். குளிர் மெதுவாக பரவி கொண்டிருந்தது. பெங்களூர் சாலை வழவழன்னு ஜிலுன்னு இருந்தது. கார்களும் பஸ்களும் ஜேன்னு போய் கொண்டிருந்தன. கோபாலி சீட்டி எடுத்து பாடிக்கிட்டு ஓட்டினான். பாப்புலர் பாட்டு ஏராளமாக ஸ்டாக் வச்சுருந்தான். வாயை வலிக்காதோன்னு எண்ணிக்கொண்டேன். மாண்டியாவை தாண்டி இருப்போம்.
பக்கத்தில் ஒரு மகிஷாசுர அம்மன் கோவில் இருக்குது, ரொம்ப விசேடம், பார்த்துட்டு போகலாமா என்றான். வாட்சில் மணி பார்க்க என்ற இருட்டில் தெரியவில்லை. மணி 7:30 8 இருக்குமோ, நேரம் ஆகிவிடாது என்றேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிடம், அதில் என்ன ஆகிட போதே என்று ஒரு கிளைப்பாதையில் ஸ்கூட்டரை திருப்பினா. ரஸ்தா குண்டும் குழியாக இருந்தது. ஒவ்வொரு குழுக்கள்லும் என் எலும்பு நொறுங்கிது. ஆனால் அதுக்கு பலன் இருந்தது. 2 மைல் தூரம் சென்றதும் ஒரு அழகான ஆலயம் தெரிஞ்சது. கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துல இருந்தது. அதிக கூட்டம் இல்லை. தேவி உக்கிரமாக ஆனால் அழகாக காட்சி தந்தான். பூசாரியாக உட்கார்ந்து அந்த சிறுவன் எங்களை கண்டதும் தானே தட்டில் சூடம் வச்சு கொளுத்தி தீபாராதனை காட்டினான். தட்டை எங்களோட நீட்டியதும் குங்குமம் எடுத்துக்கொண்டு தட்டில் ஒரு ₹6 வச்சேன். பூசாரி பையனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இருங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பொட்டலத்தில் குங்குமம் வச்சு மடித்து கொடுத்தான். பையில் போட்டுக்கிட்டேன். வெளியே வந்து ஸ்கூட்டரை கோபாலி ஒரு உதச்ச போது யாரோ ஒருவர் பெங்களூர் போகிறீங்களா என்று அவனிடம் கேட்டான். ஆமாம் என்றது. நீங்களும் வந்த வழியில் திரும்ப தேவையில்லை, ஏதோ இப்படியே கிராஸ் ரோட்டில் போனால் ஹை ரோடு வரும், 10 மைல் மிச்சம் என்று ஒரு குறுக்கு பாதையை காட்டினார். என்னத்துக்குன்னு நான் சொல்லி வாயெடுத்தேன். ஆனால் கோபாலி தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவர் காட்டிய பாதையில் ஸ்கூட்டரை திருப்பி விட்டான். வண்டி அவனுடைய இது, நான் ஓசி. பெட்ரோல் இனாமாவாக கிடைக்குது. ஆகவே பேசாமல் இருந்தேன். ஆனாலும் உள்ளூர ஒரு திகில் முதுகில் பூரான் விடுற மாதிரி உரிச்சிது. இத்தனைக்கு நான் ரொம்ப தைரியசாலின்னு பேர். கொஞ்சம் தூரத்துக்கு சாலை நன்றாக இருந்தது, பிறகு சுமாராக இருந்தது. அதுமாரி படு மோசமாயிடுச்சு. இறங்கி நடந்து விடலாமன்னு கூட எண்ணெய் வைத்தது. அப்படி நினச்ச அதே வினாடி ஸ்கூட்டர் 2-3 இருமல் இருமிட்டு நின்றுடுச்சு. கோபாலி இறங்கி எதையோ கழட்டி பரிசோதித்தான். எனக்கு ரயிலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸ்கூட்டரை என்ன கண்டேன், எங்காவது கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போகலாம் என்ன. ஆமாம்மா என்றேன். ஸ்கூட்டரை அவன் தள்ளி கொண்டு முன்னே செல்ல நான் பின்னே நடந்தேன். மணி ஒரு 9 இருக்கும். கருப்பு போர்வை மாதிரி இருட்டு எங்களுக்கு சூழ்ந்திருந்தது. ஒரு பிறை நிலா மட்டுமே தெரிஞ்சுது. வானத்தில் நிறைய நட்சத்திரங்க. ஒரு மேகம் ஏதாவது ராட்சச மிருகம் போல் மிதந்து கொண்டு இருந்தது. அந்த வெளிச்சத்தில் நடந்த காக்க கூட எதிர்படாத சாலையாக இருந்தது. அதான் ஒரு வீடு தெரியுது என்றான் கோபாலி. உற்று பார்த்தேன். ஒரு வீடில் ஒரு பெரிய கட்டிடம் மாதிரி தெரிஞ்சது. கிட்டத்தில் செல்லக்கல அது ஒரு பழைய மாளிகைன்னு போலப்பட்டது. அதற்கு செல்ல நீண்ட பாதையும் அதை அடைத்தாற் போல இருக்கும் இரும்பு கேட்டும் தென்பட்டன. கேட்டின் மீது கைகளை ஊன்றி கவனித்த போது கட்டிடம் வெகு தொலைவில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சது. கேட்டு மறுபுறம் ஒரு மரக்கூண்டு இருந்தாலும் அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்க வேண்டும்னு ஊகித்தோம். யாருப்பா இங்கே என்று கோபாலி கூப்பிட்டேன். பதில் இல்லை. ரொம்ப நேரம் நாங்கள் மாறி மாறி சேர்ந்து கூவிய பிறகு எங்கேயோ எதுவோ நகரம் மாதிரி ஓசை கேட்டது. ஒரு முட்டை விளக்கின் வெளிச்சம் அசைந்தது. ஆனால் யாரும் வரல. மரக்கூண்டுக்குள்ள அந்த மினுமினுப்பு மட்டுமே தெரிஞ்சது. அந்த விளக்கு அணையாமல் இருக்க வேண்டுமே என்று உள்ளம் பிரார்த்தனை செய்தது. யாருப்பா உள்ள, எழுந்து வாயேன் என்று கோபாலி மறுபடியும் கூப்பிட்டான். ஒரு இருமல் சத்தம் கேட்டது. பிறகு யார் நீங்கள், யாரும் வரக்கூடாது, போங்க என்று ஒரு குரல் பதில் அளித்தது. கரகரப்பான குரல். அதில் கொஞ்சம் கூட கருணையோ ஈரமோ தெரியல. கொஞ்சம் கதவு தரங்க என்ன. நான் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிடுது, வழி தெரியல, ராத்திரி தங்கிட்டு காலையில் போயிடுறோமே. அப்போதும் எவரும் எங்களை நோக்கி வரல. ஆனால் அந்த குரல் பதில் அளிச்சது. ராத்திரி தங்குறீங்களா, இங்கேயா, பைத்தியம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு, போயிடுங்க. ராத்திரி தங்கினவங்க யாரும் காலையில் உயிரோடு திரும்பி போனது கிடையாது, புரியுதா, போயிடுங்க பேசாமல். தொடரும்.